Hello everyone. In this video, we are going to focus on a scheme named Har Ghar Jal. Right? So it is under the Ministry of Drinking Water and Sanitation. What is it அப்படினா எல்லா வீட்டுக்கும் வந்து தண்ணி கொண்டு போய் சேர்க்கணும், வாட்டர் சப்ளை வந்து இருக்கணும்ங்கிறது தான் ஹர் கர் ஜல். Right? So this scheme is launched in the year 2017. The exact date is March 2020 to 2017. And இதுக்கான பீரியட் என்ன அப்படின்னா within March 2021 குள்ள அது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதோட எய்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சில இடத்துல வந்து ட்ரிங்கிங் வாட்டர்ல நமக்கு வந்து ஆர்சனிக் கலந்துருக்கு, ஃப்ளூரைட் கலந்துருக்கு. இது எல்லாமே வந்து இட் இஸ் அ பொல்யூட்டட், ரைட்? ஸோ இட் இஸ் நாட் சோ குட் ஃபார் ஹெல்த். ஸோ இதனால ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸை சரி பண்றதுக்காக தான் இந்த ஹர் கர் ஜல் வந்து கொண்டு வரப்பட்டது, ரைட்? அண்ட் இது எதுக்காக அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேப் வாட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து எல்லாருக்குமே எல்லா ஹவுஸ் ஹோல்டுக்கும் 2030 யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் SDG இருக்கு இல்லையா, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ், இதுக்கு கீழே 2030 என்ன பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு சில கோல்ஸோட தான் நம்ம வந்து வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதற்கு கீழே பார்க்கும்போது 2013 நம்ம வந்து சேஃப் டேப் வாட்டர் வந்து சஸ்டைன்டு பேசிஸ்ல வந்து எல்லா ஹவுஸ் ஹோல்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் ஆல்சோ இதனால, அதாவது எதுக்காக இதை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் இல்லாததுனால இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2021 டேட்டா படி பார்க்கும்போது நமக்கு 28,000 ஹேபிடேஷன்ஸ், 28,000 ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஹவ் பீன் அஃபெக்டட் பை திஸ் அர்சனிக் அண்ட் ஃப்ளூரைடு கண்டாமினேஷன்ஸ். அதாவது குடிக்கிற தண்ணியில வந்து அவங்களுக்கு வந்து சில பொல்யூட்டன்ஸான அர்சனிக் அண்ட் ஃப்ளூரைடு வந்து கலக்கப்பட்டு அதனால அஃபெக்ட் ஆனவங்க யாரு அப்படின்னு எவ்வளோ பேருன்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 28,000, ரைட்? பை த 2021 டேட்டா. ஸோ இதுல இந்த மாதிரி ஏதாவது பொல்யூட்டனால இவங்க அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் நமக்கு இந்த ஹர் கர் ஜல். இதனால அஃபெக்ட் ஆயிருந்த குடி ஸ்டேட்ஸ் யாரு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், ரைட்? ஸோ வெஸ்ட் பெங்கால் வந்து இட் இஸ் அஃபெக்டட் பை அர்சனிக் அண்ட் ராஜஸ்தான் வந்து இட் இஸ் சஃபர்ட் ஃப்ரம் ஃப்ளூரைடு பிரசன்ஸ் இந்த ட்ரிங்கிங் வாட்டர். இதனால நிறைய ஹெல்த் ஹசார்ட்ஸ் வந்து நமக்கு ஏற்படுது, ரைட்? ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ஹர் கர் ஜல், ரைட்? அண்ட் தட்ஸ் இட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹர் கர் ஜல். தேங்க்யூ.